அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் கெட்டிருக்கும் நிலையில் ராகு மட்டுமே நல்ல நிலையில் இருக்கும் நிலையில் அந்த ஜாதகம் யோக ஜாதகம் என்று நான் ஏற்கனவே நிறைய 3 வீடியோவில் நிறைய வெளியிட்டிருக்கேன். சரிங்களா? அதே சமயத்தில் அந்த ராகு மிதனத்தில் இருந்தால் நல்ல பலன்களை செய்யாதுன்றது பொதுவாக விதி. எல்லா விதிகளும் விதிவிலக்குகளுக்கு உட்பட்டு தான். மிதுன ராகு எப்பொழுது நல்ல பலன்களை செய்வார் என்பதை ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலம் பார்க்கலாம். இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா 25/9/1982 6:43 PM அளவில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகம் பிறந்தது மீன லக்னம், தனுசு ராசி. லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் சுக்கிரன், 7ஆம் வீட்டில் சூரியன், புதன், சனி, 8ஆம் வீட்டில் குரு, 9இல் செவ்வாய், 10இல் சந்திரன், கேது. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா கிரகங்களுமே பாதிக்கப்பட்டதான் நிலையில் தான் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் லக்னாதிபதியை 8இல் மறைந்திருக்கிறார். ஒரு சுபருடைய வீடு என்றாலும் லக்னாதிபதி 8இல் மறைவது அவ்வளவு நல்ல நிலை அல்ல. லக்னத்தை சனி பார்க்கிறார். 6 கூடியவரான சூரியனும் சனியும் லக்னத்தை பார்க்கிறார். உச்சபுதன் லக்னத்தை பார்க்காமல் ஒரு சுபத்துவ விதி என்றால் சனியும் சூரியனும் அங்கே லக்னத்தை பார்ப்பது தவறு. சனியும் சூரியனும் இணைந்திருப்பதே தவறு. அதே சமயத்தில் ஒரு சனி செவ்வாய் திரிகோணாதிபதியாகி அங்கே ஆட்சி பெறக்கூடாது என்பது ஒரு முக்கியமான விதி. இங்கே செவ்வாய் திருகோணாதிபதியாகி அங்கே ஆட்சி பெற்றது தவறு. மேலும் அவர் சனியும் பார்வை வாங்கியது அதுவரை தவறு. இரண்டாவதாக 6ஆம் இடத்தில் எட்டக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 6-8 தொடர்பு என்பது ஆகவே ஆகாது. மீன லக்னத்திற்கு வரக்கூடாத சுக்கிர தசை. அடுத்தது 6 கூடையும் 7 சனியுடன் இணைந்திருக்கிறார். இங்கே சூரியனும் கெட்டார், சனியும் கெட்டார். கூடவே பார்த்தீங்கன்னா புதனும் ஓரளவு கெட்டுத்தான் இருக்கிறார். அதாவது சனியுடன் இணைந்த புதன் பாவர் தான், சூரியனுடனும் இருந்த புதனும் பாவர் தான், மற்ற பாவர்களுடன் இருந்த புதனும் பாவர் தான். இந்த அமைப்பில் அடுத்ததாக குரு லக்னாதிபதியாகி 8இல் மறைந்து விட்டார். செவ்வாய் திரிகோணாதிபதியாகி அங்கேயே ஆட்சி பெற்று சனியின் பார்வையை வாங்கிவிட்டார். அடுத்ததாக சந்திரன் இங்கே வலுப்பெயர் நிலையில் இருந்தாலும் அவர் கேதுவுடன் இணைந்து ஸ்தான பலம், திக்பலம் என்று சொல்லக்கூடிய சற்பலத்தில் முதல் 2 நிலைகளையும் இழந்துவிட்டார். எனவே எந்த கிரகமும் இந்த ஜாதகத்தில் வலுவாக இல்லை. எனவே இந்த ஜாதகம் அதாவது பிறந்தது பார்த்தீங்கன்னா கேது தசை. அடுத்தது சுக்கிர தசை. மீன லக்னத்திற்கு வரக்கூடாத சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை ஜாதகரை வாட்டி வதச்சல், எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்காது. அடுத்தது சூரிய திசை, 6ஆம் தேதி திசை. பாபத்துவமான சடிமன்ற சூரிய திசை. இந்த சூரிய திசையும் ஜாதகருக்கு சரியான அமைப்பு இல்லை. அடுத்தது சந்திர தசை. இந்த சந்திர தசை இந்த ஜாதகருக்கு திருமணம் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சந்திர தசையும் இந்த ஜாதகருக்கு நல்ல திசை இல்லை. அடுத்தது செவ்வாய் திசை. செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கிறார். 9ஆம் தேதியாகி தந்தை வழி சொத்துக்கள் அனைத்தையும் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசையில் இழந்திருப்பார். எனவே இந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசையும் எந்த விதமான நல்ல பலன்களையும் செய்யவில்லை. தற்பொழுதுதான் இந்த ஜாதகருக்கு ராகு திசை ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஜாதகருக்கு இன்னும் புத்திரபாக்கியம் இல்லை. என்றால் புத்திரகாரன் குரு 8இல் மறைந்திருக்கிறார். 5ஆம் பாவகாதிபதி தன் வீட்டுக்கு 6இல் மறைந்து கேதுவுடன் இணைந்து கெட்டுவிட்டார். 5ஆம் வீட்டுக்கு எந்த விதமான சுப கிரக தொடர்பும் இல்லை. எனவே இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுதுதான் ராகு திசை ஆரம்பித்திருக்கிறது. பொதுவாகவே மிதுன லக்னத்திற்கு ராகு யோகராக கருதப்பட்டாலும் மிதுனத்தில் இருக்கும் ராகு பெரும்பாலான நிலைகளில் நல்ல பலன்களை செய்வதில்லை. நான் சொல்வது பெரும்பாலான நிலைகளில். அப்பொழுது சில நிலைகளில் நல்ல பலன்களை செய்யும். அது விதிவிலக்கு உட்பட்டதுதான். பொதுவாகவே ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்றாலே அந்த ராகு ஓரளவுக்கு வலுவாகவே இருப்பார். மேலும் அந்த ராகு இங்கே மிதுனத்தில் 4ஆம் வீட்டில் இருக்கின்ற ராகு கேந்திர கோணங்களில் இருக்கும் ராகுக்கு எதிர்த்து அந்த பாவத்தை கெடுத்துத்தான் பலன்களை செய்வார்கள் என்ற விதிப்படி 4ஆம் பாவகத்தம் உயிர்காரகத்துவமான தன் தாய் போன்ற அமைப்புகளை கெடுத்து இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்வார். ராகு எப்படி பலன் தருவார்? தான் இருந்த வீட்டின் அதிபதியைப் போலவும் தன்னை பார்க்கின்ற கிரகங்களின் அமைப்பு போலவும் தனது கேந்திரங்களில் இருக்கின்ற கிரகங்களின் அமைப்பு போலவும் இந்த ஜாதகருக்கு இந்த ராகு பலன் தருவார். இந்த ராகு திசை எப்படி பலன் தரும்? ராகு மிதனத்தில் இருக்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாக இருக்கிறார். ராகுவை குரு பார்க்கிறார். குரு பார்த்த ராகு நல்ல ராகு லக்னாதிபதியின் பார்வை வாங்கினார். முழுக்க இங்கே லக்னாதிபதியாகவே செயல்பட்டு
குருவின் உயிர்காரத்துவம் ஜடக்காரத்துவம் இரண்டையும், அதாவது குழந்தை பாக்கியம், பொருளாதார நன்மை போன்றவற்றை அவரின் ராகுவின் செயல்பாடுகள் வழியே, அதாவது நூதன வழியில் பணம் சம்பாதித்தல் போன்றவற்றின் வழியே இந்த ஜாதகருக்கு செய்வார். இந்த ராகு திசை இந்த ஜாதகரை ஓரளவு நல்ல நிலையில் நிறுத்தும். ஆனால் என்னதான் பெரிய ராகு யோகம் இருந்தாலும் லக்னாதிபதி இந்த ஜாதகருக்கு கெட்டுவிட்டதால் யோகம் கட்டுக்குள் தான் இருக்கும். அதாவது கோடியில் சம்பாதிக்கிறவங்க லட்சத்தில் சம்பாதிச்சுட்டு இருப்பார். அதுதான் வித்தியாசம் ஒழிய மற்றபடி இந்த ராகு நல்ல ராகுக்கு வீடு கொடுத்த உச்சம் வளர்மதி சந்திரனுடைய பார்வை, குருவனுடைய பார்வை, 5ஆம் தேதிய பார்வை, காரகன் குருவின் பார்வை. கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு ராகு திசை சுயபுத்தியிலேயே இந்த ஜாதகருக்கு புத்திரபாக்கியம் உண்டாகும். ராகு திசை சுயபுத்தியிலேயே இந்த ஜாதகம் ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஏற்படும். நல்ல பணங்களை பொருளாதார மேன்மைகளை இந்த ஜாதகர் அடைவார் என்று எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே ஒரு ஜாதகருக்கு எத்தனை கிரகங்கள் கெட்டிருந்தாலும் ராகு மட்டும் யோக நிலையில் இருந்து ராகு திசை நடப்பில் வரணும். இந்த ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா 44 வயசுல ஆகுது, 30 வயசுல வந்ததுன்னா இந்த ஜாதகர் ஓரளவு இன்னும் பொருளாதார மேன்மை அடைந்திருப்பார். இந்த ஜாதகருக்கு தற்பொழுது அதாவது வரவுக்கும் செலவுக்குமே இல்லாத நிலை, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார். ஏகப்பட்ட கடன் தொந்தரவுகள், அதாவது தந்தையின் வீடு போன்ற அமைப்புகள், தந்தை வழி சொத்துக்கள் அனைத்தையும் இந்த செவ்வாய் திசையில் இழந்து விட்டார். ஆனால் அதே சமயம் இந்த ராகு திசை அனைத்தையும் மீட்டுக் கொடுக்கும். கேந்திர குணங்கள் இருக்கும் ராகு கேதுக்கள் அந்த பாவகத்தின் உயிர்காரகத்துவம் தான் எடுப்பார்கள், ஜடக்காரகத்துவத்தை கெடுக்க மாட்டார்கள். 4ஆம் இடமான வண்டி, வாகனம், பொருள் சேர்க்கை போன்ற அத்தனை அமைப்புகளையும் இந்த ஜாதகருக்கு ராகு திசை செவ்வனே செய்யும். எனவே ஒரு ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் கெட்டிருந்தாலும் ராகு மட்டும் யோக நிலையிலிருந்து அந்த ராகு திசை பருவ வயதில் வந்தால் அந்த ஜாதகர் யோகசாலி தான். அதே போல் மிதுன லக்னத்துக்கு ராகு யோகர் தான். ஆனால் மிதுனத்தில் இருக்கும் ராகு பெரும்பாலான ஜாதகங்களில் யோக பலன்களை செய்வதில்லை. இதற்கு விதிவிலக்காக இங்கே மிதுனத்தில் இருக்கும் ராகுக்கு வீடு கொடுத்தவனும் உச்சமாகி ராகு குரு வளர்மதி சந்திரனுடைய பார்வையில் இருப்பதால் இந்த ராகு திசை இந்த ஜாதகரின் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்று எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதாவது என்னுடைய பர்சனல் கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதனால் வரைக்கும் நான் கொஞ்சம் மாதமாக வீடியோ போட முடியல, வேலை பிள்ளைகள் காரணமாக. இனி அப்படியே போட ஆரம்பிக்கிறேன். என்னை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நன்றி.